ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா பற்றின விஷயம்தான். பட் ஆனால் அதுக்குள்ளே ஒளிந்திருக்கிற சில அரசியல் விஷயங்களையும் அரசியல் சூழ்ச்சிகளையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு லென்த் வீடியோ போடுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நிறையா பேர் வந்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. லைக் கூட பண்ண வேணாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஜெயிக்க முடியுமா? ஒரு நார்மலாக ஒரு பையன், அந்த பையன் வந்துட்டு நார்மலாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டெலிவிஷனில் போய் ஆங்கராக ஒர்க் பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன படங்களுக்கு ஹீரோவாக நடித்து அது பயங்கரமான சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் பெரிய பெரிய டைரக்டரோட படங்களை நடித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எந்த ஒரு சினிமா பின்புலமும் சப்போர்ட்டும் இல்லாமல் 100 கோடி ரூபாய் வசூல் செய்கிற அளவுக்கு அவருடைய படம் உயர்ந்திருக்கு, அவருடைய சம்பளமும் உயர்ந்திருக்கு. அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இருக்கின்ற காலங்காலமாக இருக்கிற நடிகர்களுடைய அந்த வாரிசுகளும் சரி, அதே மாதிரி இவருடைய இந்த காலகட்டத்து சக நடிகர்களும் சரி, இவருடைய வளர்ச்சியை கண்டு பயந்து போய் இவரை எப்படியாவது வந்து என்ன பண்ணிடணும், வெளியேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியாத ஒரு சில புகார்கள்லாம் அவர் மேலே வந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒய்ஃபோட வச்சு கனெக்ட் பண்ணி அந்த ஆக்டரை பற்றி பேசினாங்க. இப்போ ரீசண்டாக அவர் நடிச்சிட்ருக்கிற ஒரு படம், ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்து எதிர்ப்பு கதை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இடி ரெய்டுமே போயிருக்கு. அந்த நடிகர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். ஓகே, என்னடா அது, ஒருத்தனுடைய வளர்ச்சியை இந்த உலகம் எந்த அளவுக்கு எதிர்க்கும் அப்படின்னா கூடயே இருப்பானுங்க, கூடயே இருப்பானுங்க. நம்முடைய வளர்ச்சியில் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி பயங்கரமாக காட்டிப்பானுங்க. ஆனால் நமக்கு கிடைக்கிறப்ப, ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறப்ப அவனுடைய உள் மனசு வந்து அதை ஏற்றுக்காது. நம்மளுடைய நெகட்டிவாக நம்ம கூடயே தான் இருப்பானுங்க. நம்ம கூடயே இருக்கிறவன் தான் நமக்கு கிடைக்கிற நம்மளுடைய வெற்றியை தெரியும், நம்ம ரெகக்னேஷன் சரி, எல்லாத்தையுமே அவனால் சகித்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களும் இந்த உலகத்தில் இருக்கிறானுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆக்டர் சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா சாதாரணமாக வந்துட்டு அப்படியே இது பண்ணிலாம் வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. அப்படி எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடியும் பல அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் நிறைய பேர் நம்ம பேசி கேட்டிருப்போம், நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டு வந்தேன், சினிமா ஃபீல்டில் வந்துட்டு வாய்ப்பு தேடி பசி பட்டியமெல்லாம் அலைஞ்சிருக்கேன், வச்சுருக்கேன், எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லுவேன். உன்னுடைய வெற்றியை நீ எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறியோ அதே மாதிரி ஒருத்தன் மற்றவர்களுடைய வெற்றியும் என்ஜாய் பண்ணுறான், மக்களுடைய வெற்றியும் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறப்ப அவனுடைய வளர்ச்சி வேற லெவலில் இருக்கும். உங்களுடைய ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தன் அவனுடைய வெற்றியை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறானோ, பாராட்டுறானோ, அக்செப்ட் பண்ணிக்கிறானோ, அதே மாதிரி மற்றவர்களுடைய அவனுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் எவன் அந்த வெற்றியும் ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவனா நல்ல மனசு இருந்துட்டாவே போதும். அவன் வந்து கஷ்டப்படணும் இல்லை, நல்ல மனசு இருந்தாவே போதும். கடவுள் அவனை வேறு லெவலில் காட்டிடுவார். அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களை கடவுள் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் ரோல் மாடலாகவும் வச்சுருக்காரு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உன் மனசு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய வெற்றியை என்ன பண்ண முடியாது, எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய டேலண்டாக இருக்கட்டும் வைக்கட்டும். இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்திலையும் சரி, தெலுங்குலேயும் சரி, தமிழ்லேயும் சரி, பெரிய பெரிய நடிகர்கள் அவங்களுடைய நடிப்பு திறமையெல்லாம் காட்டினாங்க. அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க.
சொந்த ஜாதியை பின்புலம் வச்சுலாம் நடிகர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அந்த கண்டக்டர், இந்த சிவாஜி ராவ், இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் யோசித்து பார்த்துருக்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு கண்டக்டராக இருந்த ஒரு மனுஷன் அறிமுக படங்களில் சின்ன சின்ன இடங்களில் அதுவும் நெகட்டிவ் ரோலில் நடித்து இன்றைக்கி இந்தியா மட்டும் கிடையாதுங்க, ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு. அப்படின்னா அவருக்குள்ளே இருந்த அந்த பாசிட்டிவ், அந்த நல்ல குணாதிசயங்கள், நம்ம நல்லா இருக்கிற மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த கேரக்டர்ஸ், அதனால தான் இன்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி ரஜினி சார் இருக்கார். சூழ்ச்சியினால் வளர்ந்தவங்களும் நிறையா பேர் இருக்கிறானுங்க. அவங்களுடைய நிலைமைலாம் இன்னும் போக போக கொஞ்ச நாளாக நமக்கு தெரிஞ்சிடும். சாரி, நம்ம இன்றைக்கி பேச வந்தது இவருடைய சிவகார்த்திகேயன், இவருடைய இதுதான். அவருடைய படம் நடிச்சிட்டு இருக்கிற படமான பராசக்தி. இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பை பேசுகிற ஒரு படம். இந்த படத்தை விரும்பாத கட்சி, அரசியல் கட்சிகள் உடனே இடி ரைடு கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதியோட பேத்தியை திருமணம் செய்யணும், அதாவது கருணாநிதியோட மூத்த பையன், அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு இவர் எந்த ஒரு சினிமா பின்புலமும் கிடையாது, சல்லுன்னு உள்ள வராரு. பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுன்னா இந்த பராசக்தி படத்தையும் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. உடனே இடி ரைடு. இந்த படத்தோட கதையும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்திய எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு கொண்ட விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை கொண்டு வந்துடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா அவங்களுடைய இதை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லதும் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. நம்ம எதுக்கு நம்ம அரசியல் சம்மந்தமாக நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசணும் அவசியம் கிடையாது. ஆனால் இதை ஏன் இந்த படத்துக்கு பண்ணோன்னா காரணம் இந்த இந்தி எதிர்ப்பு வச்சு இந்த படம் வர்றதுனால தான். ஓகே, குறிப்பாக இந்த ப்ரொடியூசர் டிஎம்கேவோட ஃபேமிலியோட பின்புலம் அப்படிங்கிறதுனால அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஓகே, இன்னொன்று குறிப்பாக இந்த எஸ்கே அவர் சிவகார்த்திகேயன் அவர்களை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு சமீப காலமாக. காரணம் என்னன்னா அவருடைய வளர்ச்சி தான். முழுக்க முழுக்க அவருடைய வளர்ச்சியை பிடிக்காத சக நடிகர்கள் என்னென்ன கூட இருக்கிறவங்களே நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை போயிட்டு கிண்டிக்கிட்டே இருப்பானே. ஏன்னா அவனுடைய தான் வேலையை மட்டும் பார்க்குறவன் அடுத்தவனை பார்க்க மாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு அவன் ஜம்முன்னு போய்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த மித்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவன் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, அப்படியேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊமை மாதிரி இருந்துட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு ரொம்ப பக்தியாக வெளியே காட்டிப்பானுங்க. பயங்கர, நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், ரொம்ப முத்துன பழம் மாதிரி காட்டுறானுன்னா அவனுங்க பூராமே திருட்டு பயிலு. அவங்க பூராமே பக்கா திருட்டு பயிலன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் பெரிய லெவலில் இது பண்ணாதவனா பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்குமே அவனோட லைஃப்பில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சொசைட்டிக்கு முன்னாடி தன்னை பெரிய வெங்காயம் மாதிரி காட்டிக்கிட்டு, நல்லவன் மாதிரி காட்டிக்கிட்டு, இல்லாத ஊழ வேலைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறவன் பார்த்தீங்கன்னா இந்த முத்தின பழங்கள்ல இவங்க தான். இவங்கனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மத பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த முத்தின பழங்கள், இந்த பக்தி முத்தின பழங்கள் இருக்காங்கல்ல, இவங்கனால தான். ஸோ இது வேறு மாதிரி போய்கிட்டு இருக்க டாபிக் நம்ம அடுத்த இதில் வரும். அப்போ சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு நிறையா ஒரு சில பேருடைய இது இருக்குது. அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டும் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ரெட்ரோ படம் ஓடாததுக்கு காரணம் சிவகார்த்திகேயன் தான். ரெட்ரோ படத்தை ஓட விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி சிவகார்த்திகேயன் அவருடைய சொந்த காசுலேருந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் 60 லட்ச ரூபா வரைக்கும்
மீம் கிரியேட்டர்ஸ்க்கு கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ஒரு இதாக போயிட்டுருக்கு. குறிப்பாக இவரை சார்ந்த நியூஸ், இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாமே. தனுஷ் அவர்கள் அந்த பேசாமல் படத்தை நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று எவனா ஒருத்தன் டைவர்ஸ் பண்ண முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒரு ஜிவி பிரகாஷோட டைவர்ஸு, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டைவர்ஸு, இப்போ ஜெயம் ரவியோட டைவர்ஸு, இந்த ஏதாவது ஒரு நடிகர்கள் வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை நடிகர்கள் ஏதாவது டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தனுஷ் சாரை வந்து என்ன பண்ணிடுவானுங்க, ஃப்ரேம் பண்ணிடுவானுங்க. மீம்ஸ் தனுஷ் சாரை ஃப்ரேம் பண்ணி இதுக்கு காரணம் தனுஷ் தான், இவரோட சேர்ந்து இந்த மாதிரி செல்ஃபி எடுத்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு, அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுபட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. தனுஷ் வந்து இந்த மாதிரி நிறைய அவருடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்குறாரு. ஏண்டா அது சூப்பர்களா, இந்த ஆள் பேசாமல் படத்தை நடிக்கிறதுக்கே டைம் இல்லாமல் பாலிவுட்லேயும் இங்கேயும் நடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒருத்தனுடைய வளர்ச்சியை கெடுக்கணும் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற உண்மையான குறையை கண்டுபிடிச்சி பேசுங்க. அந்தாலும் அதை பார்த்துட்டு அதையும் திருத்துப்பானுங்க. அதை விட்டு அவனுடைய வளர்ச்சியை பிடிக்காததுனால அவன் வந்து இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால, இந்த மாதிரி படங்களில் நடிக்கிறதுனால அவரை பற்றி ரூமர்ஸை கிளப்பி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் எச்சத்தனம். இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் நிறையா வந்து அரசியல் மேலோட்டமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. அது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மீடியாக்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு. காரணம் என்னென்னா, அந்த மீடியா மோசமாக போகிறதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம போயிட்டு மக்கள் எங்கேயாவது போராட்டம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க, அந்த விஷயத்த நம்ம போய் பேசலாம் வைக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கடானா அதை எவனுமே வரணும், அப்படியே தூக்கி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எங்கே வந்து நடிகைகளை பற்றி கிசு இல்லை இந்த நடிகை அந்த நடிகையோட இது பிரச்சனை, அந்த நடிகர் இந்த நடிகரோட பிரச்சனை, இவர் அவருடைய வளர்ச்சியை கெடுக்கிறாரு, அவர் இவருடைய வளர்ச்சியை கெடுக்கிறாரு, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள். அவன் என்ன பண்ண போகிறான், அவன் தான் சம்பாதிக்கிறான், வைக்க போகிறான். மறுபடியும் அவங்க சேர்ந்து படம் நடிக்க போகிறாங்க. அப்போ சேர்ந்து ஒரு நியூஸ் வரும், அதை வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுவானுங்க. நாங்கள் அப்படி கிடையாது, எங்களை சுற்றி நெகட்டிவாக இருந்தது, பட் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான். எதுக்குன்ற இந்த நாணிப்புங்கிற பிஸ்னஸ் எப்படின்னா, நம்ம அதாவது ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற மீடியா வந்து நம்ம மறுபடியும் எல்லா வீடியோக்கள்லேயும் சரி, எந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற மீடியா உண்மையாக பொய்யாக்குது, பொய்யை உண்மையாக்குது. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதனால் இந்த மீடியாவில் வர இந்த எப்படி சொல்கிறதுனா, சின்ன கட்டிங் வீடியோஸ், சின்ன ஸ்லிப்ஸு, சின்ன 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தயவு செய்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இவங்களை வந்து இவங்க இப்படியா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பூராமே இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து எல்லாமே திருட்டு போயிடுது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிவிக்கு கட்சியை வந்து நம்ம குறைப்பிச்சு நம்ம பேசுகிறதில்ல. அதில் இருக்கிற முக்கால்வாசி பேர் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் இன்றைக்கி திறந்தாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தெருவுக்கு எப்படி சொன்னால் ஒரு 20-30 இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க ஒரு தெருவுக்கு. நான் சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பற்றி பேசி போட்டுட்ருக்குறாங்க. எவனும் உண்மையை பேசுகிறதுக்கு இதே கிடையாது. ஒரு நடிகரை பற்றி புகழ்ந்து பேசணும், இல்லை ஒரு நடிகரை பற்றி டேமேஜாக பேசணும் அப்படின்னா வியூஸ் வரும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இந்த கட்சியை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசினா வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எது உண்மைங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா எந்த விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி டுபாகூர் இன்ஃப்ளூயன்ஸு இவங்கெல்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க. அதாவது நல்ல படத்தை வந்து ஓடாமல் ஆக்குறது. ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நல்ல படத்தை என்றைக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, இது பண்ணவே முடியாது. அது என்றைக்காக இருந்தாலும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நிறையா படங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸுக்கு காசை கொடுத்து இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தக் லைஃப் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதோட டீசரு ட்ரெய்லர்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸர்னு சொல்லிட்டு இவங்களை பூரா கூப்பிட்டு நீங்கள் எதுக்காண்டி இது பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்கள் படம் ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்
இதெல்லாம் பண்ணுங்க வைங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸர்லாம் கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை வந்து இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசு அப்படின்னா அந்த படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடும். அந்த எவன் வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு மீட்டிங் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அதை பற்றின உடனே அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த படத்தை குறித்து பயங்கரமாக ஹைப்பாக இருப்பான். இவங்க வந்து அந்த படத்தை வந்து என்ன பண்ணுவானு பயங்கர இதுக்கு விற்று விட்டுருவானுங்க. கடைசியில் அங்கே தேட்டரில் போய் உட்காந்துருக்கவன் தான் முழிச்சிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செய்து பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. என்னவோ அந்த படத்தை நீங்கள் உங்கள் சைடில் இருந்து மீடியா சப்போர்ட்லேருந்து என்ன ப்ரொமோட் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்த விஷயங்கள் அவ்வளோதான். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சினிமா விஷயங்களில் அந்த சினிமா செய்திகளில் நம்ம பற்றி பெரிய லெவலில் பேச போகிறதில்ல. ஆனால் இந்த சினிமாக்குள்ளேயும் சினிமா நடிகர்களுக்குள்ளேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி படங்களை செலக்ட் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு பல எதிர்ப்புகள் அரசியல் ரீதியாக வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அரசியல் சினிமாக்குள்ளேயும் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சினிமாக்களை மட்டும் கிடையாது, இன்றைக்கி மீடியா சோஷியல் மீடியாக்குள்ளேயும் பாலிடிக்ஸ் வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் யாரும் வந்துட்டு எந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாமல் இந்த மீடியாக்களில் நம்ம பேச வந்த விஷயமே அதுதான். இந்த ஜெயம் ரவி இவங்களுடைய டைவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு இன்றைக்கி ஹைகோர்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயங்களை சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்கிறவங்க இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இவங்க பெரிய பிடிங்கி தள்ள மாதிரி இவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு 2 பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கலாச்சாரத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து மீடியாக்களில் போடாதீங்க. பயங்கரமான தண்டனை கொடுங்க. சோஷியல் மீடியாக்களை அவன் டைவர்ஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் சூத்த மூடிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போகட்டும். அதை விட்டு இந்த மாதிரி வந்து நடிகர்களும் சரி, இல்லாட்டி அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனுடைய சொந்த பிரச்சனைகளில் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறான்னா கவர்மெண்ட்டு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க மேலெல்லாம். இந்த விளங்காத நாதாரி பயில்னால தான் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு இதை நோக்கி போயிட்டுருக்கு. இதை கண்டிப்பாக வந்துட்டு கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் இல்லை ஏதாவது முரண்பாடாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அதை வர வீடியோக்களில் நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.